Taste the Daily. சபரிமலையில் சமீபத்தில் பெண் பக்தி ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா மரணம் அடைந்திருந்தாங்க. போதுமான சுகாதார வசதியும் அத்தியாவசிய வசதியும் கிடைக்கல அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா போகிறவங்களும் வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பாதுகாப்பு வசதி வந்து குறைபாடாக இருக்குது, மீட்பு பணியிலே வந்து சுணக்கம் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் வச்சுருந்தாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா சபரிமலையில் வந்து பார்த்திங்கன்னா கட்டுக்கடங்காத கூட்டம் வந்து போயிட்டு இருக்காங்க. குறிப்பாக ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 1,00,000 பேர் வரைக்கும் சாமி தரிசனம் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி டேட்டாஸை வந்து பார்த்திங்கன்னா கேரளா தரப்பில் வந்து பார்த்திங்கன்னா சொல்லிகிட்டு இருக்காங்க. தேவசம் போலும் அதான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பெண் உயிரிழந்ததுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா கேரளா அரசோட செயல்பாடு வந்து குறைவாக இருந்தது தான் அப்படின்ற விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா கேரளா பாஜகவினரும் சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் மீறி இப்போ அந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா யார் கண்ட்ரோல் எடுத்திருக்கா அப்படின்னு பார்த்திங்கன்னா NDRF, அதாவது பார்த்திங்கன்னா தேசிய பேரிடர் மீட்பு படை தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்த கண்ட்ரோல் எடுத்திருக்காங்க. அந்த பாதுகாப்பு பணிகளை வந்து பார்த்திங்கன்னா இப்போ NDRF தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கேருந்து அப்படின்னா ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்திலேருந்து வந்து பார்த்திங்கன்னா 4th பட்டாலியனை சேர்ந்த 7 பேர் 30 வீரர்கள் அங்கே போயிருக்காங்க. ஒரு சில நியூஸஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா 60 வீரர்கள் போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி டேட்டாங்களை வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்காங்க. நான் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவோட லிங்க்கை தான் வந்து பார்த்திங்கன்னா NDRFோட அஃபிஷியல் சைட்டில் போட்டிருக்காங்க. 30 பேர் இங்கேருந்து போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள். இவங்க வந்து பார்த்திங்கன்னா எங்கெங்கெல்லாம் அந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னா சந்நிதி, பம்பை, அதுக்கப்புறமா அந்த நீலிமலை அந்த இடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த NDRF வந்து பார்த்திங்கன்னா இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. இவங்களோட முக்கியமான வேலையை சப்போஸ் யாராவது ஒருத்தர் உடம்பு முடியாமல் விழுந்துட்டாலோ இல்லை ஏதாவது ஒரு கூட்ட நெரிசல் சார்ந்த விஷயங்கள் வந்து அதிகமாகிட்டாலோ அங்கேருந்து மக்களை மீட்கிறது தான் இவங்களோட முக்கியமான பணியாக இருக்கும். குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா சமீபத்தில் நடந்த கரூர் இந்த பேரிடருக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பல கைட்லைன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பல விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம். குறிப்பாக திருப்பதி, சபரிமலை போன்ற இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக இந்த மாதிரி கூட்ட நெரிசல் சம்பவங்கள் வருடம் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இப்போ சமீபத்திலையும் திருப்பதியில் நடந்துருந்துச்சு. அதை தாண்டி ஆந்திராவில் இன்னொரு கோயிலுமே நடந்துருந்துச்சு. அது ஒரு 10 பேர் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா மரணம் அடைஞ்சிருந்தாங்க. சரி, ஓகே, இது மட்டும் தான் விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு ஒரு பக்கம் கடவுள் மீதான வெறுப்பு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டு இருக்கோ அதே அளவுக்கு வந்து கடவுள் மீதான நம்பிக்கை வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்குது. தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கும் இளைஞர்கள், குறிப்பாக ஜென்சி கிட்ஸ் வந்து ஒரு பக்கம் வந்து கடவுளே இல்லை அப்படின்ற மாதிரி விஷயங்கள், ஃபேஷன், ஹைடெக் அப்படின்ற விஷயங்கள் வந்து போயிட்டே இருந்தாலுமே ஒரு பக்கம் பக்தி சார்ந்த விஷயங்களும் போயிட்டே இருக்காங்க. ஒரு சில பேர் ட்ரெண்டுக்காக அதை பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் கோயிலை வந்து இப்போ ரீசெண்டாக ட்ரெண்ட் பண்ணி விட்டாங்க. முருகர் வந்து என்னை விட்டுடுங்கடா, நான் பாவண்டா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா முருகரை போட்டு படுத்தி எடுத்துட்டாங்க. இப்போ வந்து அந்த வைப் வந்து பார்த்திங்கன்னா ஐயப்பனுக்கும் சேர்ந்து ஃபாலோ ஆகிருக்கு. ஏற்கனவே 1,00,000 பேர் போயிருக்காங்க. இளைஞர்கள் அது பேர் வாரியாக போயிட்டுருக்காங்க. அது இல்லாமல் பெண்கள் 50 வயதிற்கு மேற்பட்ட பெண்கள், மாதாவிடை காலம் முடிந்த பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோயிலுக்கு போகலாம் அப்படின்ற ஒரு ரூல்ஸ் இருக்குது. மாதாவிடை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருக்க சின்ன பெண் பிள்ளைகள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோயிலுக்கு போகலாம் அப்படின்ற ரூல்ஸ் இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த இறந்து போன அந்த பெண்ணுமே வந்து ஒரு 50 வயது மதிக்கத்தக்க பெண் தான், கோழிக்கோடை சேர்ந்தவர்கள் அவங்க. சரி, ஓகே, இதுக்கு ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு வந்து பார்த்திங்கன்னா கேரளா கவர்மெண்ட் மேலே வச்சிருந்துச்சு. கவர்மெண்ட்டும் தேவசம் போர்டும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான பாதுகாப்பு பணிகளையும் வேறு என்னென்னலாம் இவங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியுமோ எல்லா விஷயங்களும் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பாக இப்போ ஒரு விஷயம் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பாட் டிக்கெட் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க. இப்போ திருப்பதியுமே நம்ம போகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி புக் பண்ணிட்டு போகிறவங்க ஒரு இது இருப்பாங்க. ரெகுலராக போயிட்டு அங்கே வழியில் வந்து டோக்கன் வாங்கிட்டு போயிட்டு கடவுளை மீட் பண்ணுறவங்க இருப்பாங்க. இப்போ அந்த பாதை ஏறி போகிறவங்களுக்கு ஒரு கன்செஷன் மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 30,000 இருந்துச்சு. அதுக்கப்புறம் 20,000 ஆக்குனாங்க. 20,000லையும் கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு 5,000 குறுக்குனாங்க. 5,000 குறுக்குனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு சர்ச்சை ஆகிட்டு இருந்துச்சு. ரொம்ப பாரபட்சமான செயல் அப்படின்ற மாதிரி விஷயங்களை வந்து பல பேர் பேசிட்டு இருக்காங்க. ஐயப்பனை பார்க்க தான் எல்லாருமே வராங்க, அதை நான் புக் பண்ணவங்களுக்கு ஒரு மாதிரியும் புக் பண்ணாமல் வரவங்களுக்கு ஒரு மாதிரின்ற மாதிரி ஒரு சின்ன சலசலப்பு இருந்துச்சு. திருப்பி அதை வந்து 20,000 வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அது இன்க்ரீஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் 7 கவுண்டர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பாட் டோக்கனுக்கான கவுண்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தேவசம் போர்டு வந்து பார்த்திங்கன்னா அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கு. இந்த 7 டோக்கன் இல்லாமல் இன்னொரு புதுசான ஒரு விதியை வந்து பார்த்திங்கன்னா சபரிமலைக்கும் இந்த தேவசம் போர்டு வந்து போட்டிருக்கு. என்னென்னு பார்த்திங்கன்னா 20,000 பேர் தான் இந்த ஸ்பாட் டிக்கெட் மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு போக முடியும். அதுக்கு அதிகமாக வர கவுண்ட், அதாவது 20,001 நீங்கள் வந்தீங்கனாலும் உங்களை வந்து பார்த்திங்கன்னா தனியாக திருப்பதி மாதிரி ஒரு குடோன் ஃபெசிலிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களை தங்க வச்சு மறுநாள் தான் உங்களுக்கு வந்து அந்த ப்ரெஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அதாவது இந்த குடோன் ஃபெசிலிட்டியை திருப்பதியை பார்த்து இப்போ எல்லா கோயிலையும் வந்து காப்பி பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஒரு பக்கம் எவ்வளோ வந்து மக்களை வந்து குறைக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. குடோன் தான் இருக்குது, நம்ம போயிடலாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து நோக்கி இந்த மக்கள் நகருவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. குறிப்பாக அது மட்டும் இல்லாமல் அந்த அமீபா காய்ச்சல் அப்படின்ற விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மூளை தின்னும் அமீபா வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவை சேர்ந்த பல இடங்களில் இருக்க நீர்நிலைகள் இருக்குது. பம்பையிலையும் இது இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா கண், காது, மூக்கு இந்த துவாரங்கள் வழியாக வந்து பார்த்திங்கன்னா தண்ணி போகாமல் பார்த்துக்கோங்க, தண்ணி குடிக்காமல் இருங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக சொல்லிகிட்டே இருக்காங்க. மருத்துவம் சார்ந்த விஷயங்களையும் வந்து பார்த்திங்கன்னா கேரளா கவர்மெண்ட்டும் தொடர்ச்சியாக வந்து முன்னெடுத்துக்கிட்டே இருக்காங்க. அப்படி இருந்துமே அந்த ஒரு உயிரிழப்பு அப்படின்றத தவிர்க்க முடியாதாக வந்து போயிடுச்சு. இந்த சபரிமலைக்கு போகிறவங்க நீர்நிலைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பார்க்குற இடங்கள்லாம் மோஸ்ட்லி வந்து குளிச்சுட்டு போயிட்டு இருப்பாங்க. குற்றாலம் ஆகட்டும் சரி, போகிறப்ப ஒரு டூர் பேக்கேஜ் மாதிரி தான் போவாங்க. இந்த நீர்வீழ்ச்சியெல்லாம் போய் குளிச்சுட்டு இந்த கிணறு, ஆறு, அந்த அவங்க ஒரு எல்லைகள் மாதிரி வச்சுருப்பாங்க. அந்தந்த லிமிட்லாம் வந்து போய் டச் பண்ணிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா சபரிமலைக்கு போவாங்க. சபரிமலைக்கு போகிறவங்க கீழே இந்த பம்பை ஆற்றுல குளிச்சுட்டு போகிறது வந்து மிகப்பெரிய ஒரு வழக்கமாகவே வந்து வச்சுருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேருக்கு வந்து அசௌகரியத்தையும் இல்லை நமக்கு என்ன ஆகிடும் கடவுள் பார்த்து பாருன்னு சொல்லிட்டு குளிச்சுட்டு போகிறவங்களும் இருக்காங்க. இருந்தாலும் போதுமான தேவையான நடவடிக்கைகளை வந்து பார்த்திங்கன்னா
கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டே தான் இருக்குது. மக்களும் ஒரு சில விஷயங்களை தேவசம் போர்டு சொல்கிறதையும் கவர்மெண்ட் சொல்கிறதையும் ஃபாலோ பண்ணால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் கடவுளை தரிசிச்சுட்டு ரிட்டர்ன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் பாதுகாப்பாக இருங்க. இந்த மாதிரியான விஷயங்களை அப்டேட்டாக தெரிஞ்சுக்க நான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நன்றி, வணக்கம்.